கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு யோவான் ஸ்நானகனை குறித்து நம்ம இப்போ வாசிக்க போகிறோம். யோவான் ஸ்நானகன் எப்படிப்பட்டவன், அவனுடைய செயல்பாடுகள் என்ன, அவர் எத்தனை வருஷம் ஊழியத்தை செஞ்சார், அவர் இந்த பூமிக்கு வந்ததான நோக்கம் என்ன அப்படிங்கிற வார்த்தைகளை வச்சு தான் நம்ம இப்போ தியானத்தை நம்ம மேற்கொள்ள போகிறோம். இன்றைக்கி அவரை குறித்து நம்ம பேசும்போது நிறைய விஷயங்களை நமக்கு அவர் முன் உதாரணமாக சொல்லிட்டு போன காரியங்களை ஞாபகப்படுத்துது. யோவான் ஸ்நானகனே அப்படின்னு சொன்னால் உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வருது ஞானஸ்தானத்தை குறித்து தான் வரும். ஆனால் இன்றைக்கி நம்ம ஞானஸ்தானத்தை குறித்து நம்ம பேசாதபடி வேறு காரியங்களை வித்தியாசமான அவர் சத்தத்தை குறித்தும் அவர் செஞ்ச ஊழியத்தை குறித்தும் நம்ம இப்போ நம்ம தியானிக்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, 21 யோவான் ஸ்நானகன் 1ஆம் அதிகாரம் 21. அப்பொழுது அவர் பின்னர், யார், நீர் எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு நான் அவன் அல்ல என்றான். நீர் தீர்க்கதரிசியானவரா என்று கேட்டார்கள். அதற்கு அல்ல என்றான். அவர்கள் பின்பு அவனை நோக்கி, நீர் யார், எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படிக்கு உம்மை குறித்து எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், கர்த்தருக்கு வழியை செவ்வே பண்ணுங்கள் என்று ஏசா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்தில் கூப்பிடக்கூடிய சத்தமாய் இருக்கிறேன் என்றார். பாருங்க, இந்த இடத்துல ஒரு தீர்க்கதரிசி முன் குறித்ததான காரியத்தை நிறைவேற்றும்படியாக இந்த பூமியில வந்தவர் தான் யோவான் ஸ்நானகன். தீர்க்க தரிசன வசனம், அதாவது ஒரு வசனம் நிறைவேறும்படியாக பூமிக்கு அனுப்பப்பட்ட ஒரு தேவன் தூதன் அப்படின்னு சொல்லலாம். இவரை குறித்து நம்ம வாசிக்கிற போது இவர் எந்த ஒரு அற்புதத்தையும் செய்யலை, எந்த ஒரு அடையாளத்தையும் இவர் செய்யலை. ஆனால் எந்த ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் இவர் செய்யலைனாலும் இவருக்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு இடமோ மதிப்பு மரியாதையும் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ எரோமியா, ஏசாயா இவங்களெல்லாம் குறித்து நம்ம வாசிக்கும் போதெல்லாம் அவங்க தேவனுடைய வார்த்தைகளை கலக வீட்டாருக்கு தெளிவும் திட்டமாய் பேசின காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் யோவான் ஸ்நானகன் அவன் வனாந்தரத்தில் கூப்பிடக்கூடிய ஒரு சத்தம், அவனிடத்தில் வரக்கூடிய ஜனங்களை பார்த்து அவர் பேசக்கூடியவராய் இருந்தார். அவர் ஜனங்களை தேடி போகாதபடி அவரை தேடி வரக்கூடிய ஜனங்களை பார்த்து, வெறியின் பாம்பு குட்டிகளே, வரக்கூடிய தேவ கோபத்துக்கு உங்களை தப்புவிக்கும்படியாக உங்களுக்கு வழிகாட்டியது யார் அப்படின்னு கேட்காரு. அப்போ இவர் கடினமான ஒரு உபதேசத்தை ஜனங்களை பார்த்து கேட்கும் பொழுது அந்த ஜனங்க இவரை எதுவுமே செய்யலை. ஏன் எதுவுமே செய்யலை? யோவான் ஸ்நானகனை பார்த்து எந்த ஒரு குற்றத்தையும் அவர் மேலே சுமத்தலை, எந்த ஒரு காரியத்தையும் அவனுக்கு சொல்லலை. இப்போ நம்ம வேதத்தை குறித்து நம்ம சில இடங்களில் கிராமங்களில் போய் பிரசங்கிக்கிற பொழுது எதிர்ப்புகள் கிளம்பி வருகிறது. ஆனால் யோவான் ஞானஸ்நானகம் பேசக்கூடிய வார்த்தைகளில் எந்த எதிர்ப்பையும் அந்த இடத்துல பார்க்க முடியாது. ஒரே எதிர்ப்பு ராஜகுமாரத்தி செஞ்சது தான். மற்றபடி ஜனங்கள் மூலமாக அவர்களுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியலை. ஏன் இந்த எதிர்ப்பை பார்க்க முடியல, ஏன் இந்த எதிர்ப்பு வரல அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் ஏற்கனவே முன் குறிக்கப்பட்டு அனுப்பப்பட்ட ஒரு தேவ தூதனாய் இருக்கிறார். தேவனுடைய வழிகளை ஆயத்தப்படுத்தும்படி தேவன் பிதாவானவர் இந்த பூமியிலே எப்படி இயேசுவை அனுப்பினாரோ அவர் வழி ஆயத்தம் பண்ணும்படி யோவான் ஸ்நானகனை கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். இதுதான் அதற்கான உண்மை. அவர் வழிகளை ஆயத்தப்படுத்தக்கூடிய அந்த அங்கீகாரத்தையும் அந்த அடையாளத்தையும் தேவனை குறித்து சாட்சி இடக்கூடிய காரியத்தையும் அந்த அனுபவத்தையும் பெற்று கடந்து வந்தபடினாலே எந்த எதிர்ப்புகளும் அவரை சேதப்படுத்த இயலவில்லை. ரெண்டாவது, அவருடைய பிறப்பு வித்தியாசமான ஒரு பிறப்பு. யூத குலத்தில் அவர் பிறந்திருந்தபடினாலே ஜனங்களுக்கு அவரை குறிச்சதான ஒரு பயம் இருக்கிறது. அப்போ தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இவருக்கும் ஒரு 6 மாத காலங்கள் தான் இடைவெளியா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துக்கு 6 மாதத்திற்கு முன்பாக பிறந்தவர் தான் யோவான் ஸ்நானகன். 6 மாசத்துக்கு அவர் மூத்தவராய் இருக்கிறாரு. அப்போ இத்தனை காலம் அளவும் அவர் எங்கு இருந்தார்? ஏன் முன்னாடியே ஊழியம் செய்யலை? முன்னாடியே ஏன் தேவ காரியத்தை குறித்து ஒழுங்குபடுத்தலை? அவர் வழிகளை செம்மைப்படுத்தலை? ஏன் இந்த வயசில், இந்த 30வது வயசில் அவர் வந்தார் அப்படின்னு நமக்குள்ள நிறைய கேள்விகள் எழும்பும். இப்போ இயேசு கிறிஸ்துமே வேதத்தின்படி நம்ம வாசிக்கிற பொழுது அவர் 30 வயசுலேருந்து 3.5 வருஷம் தான் ஊழியத்தை செஞ்சார்னு இருக்கு. அப்போ இந்த 3.5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுடைய வாழ்க்கைகள்லாம் எப்படி இருந்தது?
ஏன் இந்த 3.5 வருஷம் மட்டும் இவங்க ஊழியம் செஞ்சாங்க? பிறந்ததுலேருந்து செஞ்சிருக்கலாமே அப்படின்னு பார்த்தா, யூத முறைமையின்படி ஒரு ஆண்மகன் வெளியில போய் தங்கணும்னா, ஒரு ஆண்மகன் வெளியில போய் தங்கி சுவிசேஷத்தை அறிவிக்கோ மற்ற காரியங்களை மேற்கொள்ளணும்னா அவனுக்கு 30 வயது பூர்த்தியானால் மட்டுமே ஆண்மகன் வெளியில போய் தங்கக்கூடிய ஒரு பாக்கியம், ஒரு சட்டம் இருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடியில் எந்த ஆண்மகனும் வெளியில் போய் தங்கக்கூடாதுங்கிறது அவங்களுடைய சட்டம் திட்டங்கள். அதனால தான் யோவான் ஸ்நானகன் கொஞ்ச காலம் தன்னுடைய குழந்தை பருவத்தில் வீட்டில் இருந்தாலும் பின்பு காடுகளிலும் குகைகளிலும் போய் அவர் இருந்தார். வீட்டில் இருக்கிற பொழுது அவர் உட்கொண்ட உணவுகள் வேறு. வனாந்திரத்துக்கு போகும்போது, வனாந்திரத்தில் காடுகளில் குகைகளில் போய் இருக்கும்போது காட்டு தேனையும் வெட்டுக்கிளிகளையும் அவர் உணவாக்கி சாப்பிட்டார் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ இவர்கள் ஏன் இந்த 3.5 வருஷம் மட்டும் இயேசு கிறிஸ்துவும் யோவான் ஸ்நானகனும் ஊழியம் பண்ணணும் அப்படின்னா, அந்த 30 வயதுங்கிறது அவங்களோட யூத மார்க்கத்தின்படி அப்பொழுதுதான் சரியான ஒரு வயது. அந்த வயதுல நீ வெளியில வந்து நீ தங்கலாம், அதுக்கு முன்னாடி நீ தங்கக்கூடாதுங்கிற அந்த முறைமையை கடைபிடிக்கும்படியாகத்தான் இவர்கள் இத்தனை காலங்களும் மறைத்து வைக்கப்பட்டு மறைந்திருக்க காரணம். வேறு ஒன்றுமே இல்லை. இது குடும்பத்துக்கு அடுத்ததான காரியம், பெற்றவர்களுக்கான காரியம், இவைகளெல்லாம் இவர்கள் ஒழுங்குபடுத்தினார்கள். ஆனால் அந்த காலகட்டம், அந்த முறைமையின்படி வெளியேறக்கூடிய காலங்கள் வருகிற பொழுது தங்களை யார் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய தருணத்தை ஆவியானவர் பிதாவானவர் அவர்களுக்கு சொல்லி அந்த காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். இதனால தான் அவர்கள் மறைக்கப்பட்டு இருந்தார்கள். அப்போ இந்த யோவான் ஸ்நானகனை எதிர்க்காம இருக்கிறதுக்கும் இவர் வந்த பிறப்பு வழியின் கூடிய காரியங்கள். ஏன் இந்த ஜனங்க அவரை பார்த்து அவர் என்ன சொன்னாலும் ஏத்துக்கிட்டாங்க? கோவப்பட்டாலும் சரி, கடிஞ்சு பேசினாலும் சரி, அவங்கள விரோதிக்காம இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா அவருடைய பிறப்பினுடைய காரியம். அவர் ஒரு சாதாரணமான குடும்பத்துல பிறந்தவர் கிடையாது. அவர் கிமு 5ஆம் நூற்றாண்டு மல்கி இறைவாக்கினர் மூலமாக இதோ எனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புகிறேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்டார். அதாவது வேதத்தில் முன்கூட்டியே அவர் வருவார் அப்படிங்கிறது உரைக்கப்பட்டு அவர் வந்தபடினால ஒரு பயம் இருந்தது. அது மட்டும் கிடையாது, அவர் ஆசிரியர் வகுப்பு சேர்ந்த லேவி கோத்திரத்தில் ஆரோனுடைய பரம்பரையில் வந்தவராக இருக்கிறார். லேவி கோத்திரத்தில் ஆரோனுடைய பரம்பரையில் வந்த அந்த பரம்பரைகள் எல்லாம் ஆசாரிய பரம்பரைகள். அப்படி இருக்கிறனால அவங்கள குறித்து கேள்வி கேட்பதற்கான ஒரு காரியம் அந்த இடத்துல இல்லாமல் போயிட்டு, ஒரு துணிகரம் இல்லாமல் போயிட்டு, அவருடைய வாழ்க்கையில் அவர் செஞ்ச காரியங்கள் எல்லாமே வனாந்திரத்திலிருந்து வரக்கூடிய ஜனங்களை மனம் திரும்புதலுக்கு ஏதுவான காரியங்களை பிரசங்கிக்கக்கூடியதாக இருந்தது. அவர் மூலமாக எந்த வேணும் சொஸ்தமாகலை, எந்த வியாதியும் போகலை, மரித்தவன் அவர் எழுப்பலை, எந்த அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்யலை. தேவனுடைய வார்த்தைகளை சொன்னார், ஜனங்களை மனம் திரும்புதலுக்கு வைத்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது இவர் தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்பதை ஜனங்களுக்கு அறிவித்ததும் சாட்சியிட்டதும் அவர்தான். எல்லா ஊழியங்களை விட இவருடைய ஊழியம் வித்தியாசமானதாக இருக்கிறது. இப்போ நிறைய இடத்துல வேதத்தில் நம்ம வேதங்களை வாசிக்கிற பொழுது, நம்ம கேட்கிற பொழுது தேவனுடைய சத்தத்தை குறித்து பார்க்குறோம். மோசையை குறித்து நம்ம வாசிக்கிற பொழுது தேவனுடைய சத்தம் அவருக்கு உண்டானது முன்செடியில். அப்பொழுதுதான் அவர் ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்டு அவர் கடந்து வந்தார். அதே போல எரேமியாவும் கர்த்தர் 13 வயசுல கூப்பிடுறாரு, நீ வா எனக்கு ஊழியத்துக்கு வான்னு. அதே மாதிரி ஏசாவிடத்துல கர்த்தர் பேசுறாரு, தாவீதினிடத்துல கர்த்தர் பேசுறாரு. இப்படி ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சுதான் அவங்க கடந்து வந்தாங்க. ஆனா எல்லா ஊழியக்காரர்களை விட இவர் வித்தியாசமான ஒரு மனுஷன். தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவர் வரல, ஏற்கனவே முன் அறிவிக்கப்பட்டவனாக அவர் கடந்து வந்தார். முன் அறிவிக்கப்பட்ட இவர் தான் ஒரு தேவதூதன். தேவனுடைய வழிகளை ஆயத்தப்படுத்தும்படியாக அனுப்பப்பட்ட ஒரு தேவ தூதன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தேவனால் உரைக்கப்பட்ட அந்த வார்த்தை நிறைவேறும்படியாக வந்த ஒரு மனுஷன் தான் இவர். எல்லாரையும் விட இவர் வித்தியாசமான ஸ்பெஷல். அதான் கர்த்தர் சொல்றாரு, இந்த பூமியில இருக்கிறவரை காட்டிலும் இவருக்கு பரலோகத்துல இவர் தான் பெரியவர் அப்படிங்காரு. பரலோகத்துல இவனை தவிர பெரியவன் யாருமே இல்லை அப்படின்னு அந்த ஒரு காரியத்தை சொல்லுறதுக்கு என்னன்னா, வித்தியாசமான அழைப்புகள், வித்தியாசமான திட்டங்கள், தேவன் அவன் மேல் வைத்த அன்பு வித்தியாசமானது.
ஆனால் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தான் நம்மலாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை இப்பொழுது நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் இனி வரக்கூடிய காலங்களிலே தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்கிறவர்களும் தேவனுடைய வருகையின் போது அவருடைய காரியங்களை ஒழுங்குபடுத்தவர்களுமாக நம்மளை மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். அதற்காக தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த யோவான் ஸ்நானங்களை போல நம்முடைய வாழ்க்கை நிலையை நம்ம மாற்றிக்கொள்ளணும். அவர் வழியை ஆயத்தம் பண்ண வந்தவர். ஆனால் தேவனுடைய வருகையின் போது தேவன் வருகிற பொழுது அவர் என்ன நினைத்தாரோ, எப்படி இருக்க வேண்டும், இந்த பூமி எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் நினைத்தாரோ, என்ன நோக்கத்தோடு ஆதியாகமத்தில் வெறுமையும் ஒழுங்கினமுமாய் இருந்த பூமியை அவர் சரி செஞ்சு நம்ம கையில் கொடுத்துட்டு போனாரோ, அதை எல்லாம் சரி செய்யும்படி அவர் எப்படி அந்த காரியங்களை மீண்டும் அவர் பார்க்க விரும்புகிறாரோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் வருகையில் ஆயத்தப்பட்டு நம்ம நிற்கக்கூடியவர்களாகவும் பிறரை ஆயத்தப்படுத்தி தேவ வருகைகளுக்கு கொண்டு செல்லக்கூடியவர்களாகவும் பாவத்தில் இருக்கிற ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்டு ரட்சித்து தேவனுக்கு முன்பாக நிறுத்தக்கூடியவர்களாகவும் தான் நம்ம இன்னைக்கு அழைக்கப்பட்டோம். சொல்ல போனா நீங்களும் நானும் யோவான் ஸ்நானகனுமான ஒரு மனுஷன்தான். அவர் தேவனுடைய வழிகளை ஆயத்தம் பண்ணுவதைப் போல நாமும் தேவனுடைய வருகையின் போது அவர் வழிகளை, அவருடைய ஜனங்களை, அவருடைய திட்டங்களை, அவருடைய சித்தத்தை ஆயத்தப்படுத்தி, அப்பா நீங்கள் எங்கள் கையில் கொடுத்தீங்க இந்த பொறுப்பு, நான் சரிவர செஞ்சுட்டு இந்தாங்கப்பா அப்படின்னு கொடுக்கக்கூடியவர்களாகத்தான் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அப்போ பூமியில நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்கும் நீங்களும் நானும் ஒரு பொறுப்பா இருக்கும். இன்னைக்கு நிறைய பாலியல் பிரச்சனைகள் எழும்பி கொண்டு மீடியாக்களை திறந்தாலே இந்த பாலியல் பிரச்சனை, இந்த கொல்கத்தாவில் நடந்தது, டில்லியில் நடந்தது என்று கேரளாவில் நடந்தது என்று பல காரியங்களை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த பல காரியங்கள் விபச்சார வேசித்தனத்தினுடைய ஆவிகள் கிரியை செய்வதற்கு என்ன காரணம்னா அதனுடைய ஆவிகளை கட்டவிழ்க்கப்பட்டது தான் காரணம். இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நம்மளை ஜெபிக்கும்படி, இப்படிப்பட்ட விபச்சார வேசித்தனத்தின் ஆவிகளை கட்டும்படி தான் கர்த்தர் உங்களை என்னை தெரிந்து எடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை நம்ம இழந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ ஒரு மாவட்டத்திற்கு நம்ம ஜெபிக்க போறோம்னா முதல்ல அங்க இருக்கிற பலவானை கெட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அங்க நம்ம ஊழியத்துக்கு நம்ம கடந்து போகணும். இப்படி நிறைய வரமுறைகள் இருக்கு. ஆனா தேவனாகிய கர்த்தர் அவர் வருகிற பொழுது சோதம் கோமரையை போல ஒரு தேசத்தையோ ஒரு நாட்டையோ நம்மளை குறித்து அவர் பார்க்க கூடாது. நான் அன்னைக்கு பார்த்த அந்த சோதம் கோமராவை போலத்தான் இன்னைக்கு இந்த உலகம் இருக்குதுங்கிறத கர்த்தர் ஒரு காலமும் யோசிக்க கூடாது, நினைக்கக்கூடாது. அந்த காரியத்தை நம்ம மேலே இப்படிதான் இவங்க இப்படிதான் அப்படின்னு யோசிக்காதபடி அவைகளை சரி செய்யும்படி தான் உங்களையும் என்னையும் அழைச்சிருக்கிறாரு. நம்முடைய நோக்கங்கள் திட்டங்கள் எல்லாம் நம்மளை பெருக பண்ணுவோம், நம்மளை வளர்த்து கூடக்கூடிய காரியங்கள் மாத்திரமல்ல, தேவனுக்கென்று ஓடி தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்து ஓட்டத்தை நிறைவேற்றும் போது அப்பா நீங்கள் கொடுத்ததை நான் சரியாக செஞ்சிட்டேன்ப்பா, அவ்வளோதான், என் ஓட்டம் முடிச்சு இந்தாங்க நீங்கள் கொடுத்த பொறுப்பை மீண்டும் உங்கள் கரத்திலே கொடுக்கிறேன். நீங்கள் எனக்கு கொடுத்த தாளாந்துகளை பல மடங்கு நான் பெருக பண்ணி மீண்டுமாய் உங்கள் கரங்களிலே கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் கரத்திலே உங்களுடைய பொறுப்புகளை பல மடங்காக்கி கொடுப்பது தான் தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாய் தான் உங்களையும் என்னையும் அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். நான் சொன்னதை போல யோவான் ஸ்நானகன் ஊழியத்தை போல தான் உங்களுடைய ஊழியம். நம்மளும் வித்தியாசமானவர்கள் தான். தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அவர் அபிஷேகித்து நடத்துகிறார். வித்தியாசமான அபிஷேகம். நான் உங்களுக்கு சொன்னதை போலதான் இப்பொழுது நடக்கிற இந்த அபிஷேகம், இந்த பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதல், இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் கடைசி காலத்தில் இந்த அபிஷேகத்தை கொண்டு அந்த காரியத்தை செய்ய முடியாது. தேவனுடைய வருகையை நிறைவேற்ற முடியாது. தேவனுடைய வருகையின் போது ஜனங்களை ஆயத்தப்படுத்தி மனம் திருந்தி தேவனுக்குள்ளாக கொண்டு வந்து தேவனுடைய கரங்களில் கொடுக்கணும்னா இந்த அபிஷேகம் நமக்கு போதாது. அதுக்கு வித்தியாசமான ஒரு அபிஷேகம் இருக்கிறது. கடைசி காலத்தில் யுத்தத்தில் நிற்கக்கூடிய, யுத்த களத்தில் ஆயுதங்களை ஏந்தி நிற்கக்கூடிய ஒரு யுத்த வீரனுக்கான ஒரு அபிஷேகம். அது பரலோகம் தரக்கூடிய அபிஷேகம். அது பரலோகத்தில் இருக்கிற பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய அபிஷேகம். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இறங்கி வருமானால் தேவன் வருகையின் போது தேவன் என்ன நினைத்து இந்த பூமிக்கு வருகிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி அவர் கைகளிலே ஒப்பு கொடுப்பதில் இருக்கிறது.
அந்த அபிஷேகம் இன்னும் இந்த பூமியின் மேலே ஊற்றப்படவில்லை. அந்த அபிஷேகத்தை எல்லார் மேலேயும் தேவன் ஊற்றப்படுகிறதும் இல்லை. யாரை தன்னுடைய வருகைக்கென்று முன்குறித்து வைத்திருக்கிறாரோ, தன் வேலைக்கென்று யாரை முன்குறித்து வைத்திருக்கிறாரோ, தன் ஜனங்களை மீட்கும்படி யாரை முன்குறித்து வைத்திருக்கிறாரோ, தன் ஜனங்களை பாவத்திலிருந்து விடுவிக்க யாரை முன்குறித்து வைத்திருக்கிறாரோ, அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வித்தியாசமான ஒரு அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் கடைசி கால யுத்த அபிஷேகம். அந்த யுத்த அபிஷேகம் உங்களுக்கு இருக்குமானால் எந்த மந்திர தந்திரங்களும் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. எந்த பிசாசின் கிரியைகளும் உங்களை தொட முடியாது. எந்த எல்லைகளின் ஆவிகளும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஒரு மாவட்டத்துக்குள்ளோ ஒரு கிராமத்துக்குள்ளோ நீங்கள் கடந்து போகிற பொழுது அந்த ஜனங்களையும் அந்த அங்கு இருக்கக்கூடிய ஆளுமை செய்கிறவர்களும் தேவனாகிய கர்த்தர் அந்த அபிஷேகத்தின் மூலமாய் உங்கள் கரங்களில் அவர்களை ஒப்பு கொடுப்பார். அந்த அபிஷேகம் உங்களுக்கு வேண்டும். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வாலிபர்கள் மேல் ஊற்ற விரும்புகிறார். அதனால தான் வாலிபர் முகாம், வாலிபர்களை குறித்ததான காரியங்கள், ஊழியங்கள் என்று நிறைய சபைகளிலும் மற்ற இடங்களிலும் முக்கியத்துவம் கொடுத்து நடத்தப்படுவதற்கு காரணம், அந்த யுத்தத்தை செய்யும்படியாக தேவனாகிய கர்த்தர் ஊழியர்களை தெரிந்து கொண்டார். அப்போ ஊழியர்களை, வாலிபர்களை தெரிந்து கொண்டார் என்றால் அப்போ ஊழியக்காரங்களை எதற்கு என்று நீங்கள் யோசிக்கலாம். பட்டறையில உருவாக்கப்படைய ஒரு ஆயுதத்தை போல நெருப்பிலை இட்டு உருவாக்கி உருவம் கொடுக்கக்கூடியவன் தான் ஊழியக்காரன். அவனை கொண்டுதான் அது எப்படிப்பட்ட ஆயுதம், அது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிற காரியத்தை நிர்ணயிக்கக்கூடியவன் இந்த ஊழியக்காரன் தான். ஆனால் இந்த ஊழியக்காரனை நடத்துகிறவர் தேவனாகிய கர்த்தர். நீ எப்படி ஆயுதமாக இருக்க வேண்டும், கூர்மையான ஆயுதமாக, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக நீ இருக்க வேண்டுமா, நீ எப்படி பயன்படுத்தக்கூடிய ஆயுதமாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் ஊழியக்காரருடைய சிந்தனைகளை வைக்கதை கொண்டுதான் ஊழியக்காரர்கள் வாலிபர்களை இப்பொழுது நடத்தி வருகிறார்கள். நான் பெற்றோர்களை குறித்து ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஏதாகிலும் ஒரு இடத்திலே வாலிபர்களை குறித்து கூட்டங்கள் கூடுமானால் உங்கள் பிள்ளைகளை தாராளமாக நீங்கள் அனுப்புங்கள். அப்படி நீங்கள் அனுப்புவீர்கள் என்றால் கர்த்தர் அந்த இடத்திலே கடைசி கால யுத்தத்துக்கு என்று உங்கள் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துவார். ஊழியர்களை கொண்டு ஆயத்தப்படுத்துவார். ஊழியக்காரர்கள் உங்கள் வாலிப பிள்ளைகளை குறித்து சொல்லக்கூடிய வார்த்தைகளை செவி கொடுத்து கேளுங்கள். உங்கள் பிள்ளைகள் மேலே நம்பிக்கை இருக்கலாம். இந்த தவறு செய்யாது, இந்த காரியத்தை மேற்கொள்ளாது என்று நம்பிக்கை இருக்கலாம். ஆனாலும் அந்த நம்பிக்கையோடு ஊழியக்காரர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகளும் கடைசி கால யுத்தத்திலே நிற்கக்கூடிய யுத்த வீரனாக இருப்பான். இந்த பூமியிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அதுதான். தேவனுக்கென்று கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை உருவாக்கி மறுபடியும் தேவனுக்கு கொடுப்பதுதான் பெற்றோருடைய கடமை. உங்கள் பிள்ளைகளை வழிதப்பி போவதற்கு நீங்களே காரணமாய் இருக்காதீர்கள். 2 பேர் வேலைக்கு கடந்து போனாலும் உங்கள் பிள்ளைகள் என்ன செய்கிறது என்பதை கண்டு உணருங்கள். அதான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. வாலிபன் தன் வழிகளை எதனால் சுத்தம் பண்ணுவான்? தேவ வசனத்தை கொண்டுதான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் பிள்ளைகளை வேத வசனத்தின்படி நடத்துங்கள். வேதங்களை அதிகமாக வாசிக்கும்படி நடத்துங்கள். உங்கள் பிள்ளைகள் வேதத்தின்படி நடத்துங்கள். அப்படி நீங்கள் செய்வீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகள் கடைசி கால யுத்தத்துக்கென்று கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துவார். சில நாட்களிலே நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் ஊழியம் செய்யணும்னு எனக்கு ஆசை, என்னால் முடியலை. எனக்கு ஊழியத்துக்கு போகணும்னு ஆசை, என்னால் முடியலை. குடும்ப காரியங்கள், வேலைக்கான காரியங்கள், இது எல்லாம் பாரமா என் மேலே சுமத்துகின்ற நிறைய பெற்றோர்கள் புலம்புகிறீர்கள். உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள், நீங்கள் செய்ய முடியாத வேலையை, நீங்கள் தேவனுக்கென்று எழும்பாத அந்த காரியத்தை, அந்த ஆசைகளை உங்கள் பிள்ளைகள் மூலமாக நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கென்று உருவாக்குங்கள், வடிவமைத்து கொடுங்கள், தேவன் கரத்திலே விட்டு கொடுங்கள், பலிபீடத்திலே ஒப்பு கொடுங்கள். அவர் சரியான இடத்திலே எடுத்து உங்கள் பிள்ளைகளை பயன்படுத்துவார். தேவனுக்கு பயந்த பயத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்த்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வருகிற காலங்களில் தேவன் தனக்கு பிரியமானவர் தான் யாரை எடுத்து பயன்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவர்கள் மேலெல்லாம் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை ஊற்றப் போகிறார். அதற்கான கூட்டங்கள் தான் வாலிபர் முகாம் என்கிற பெயரில் ஒவ்வொரு இடங்களில் ஊழியக்காரர்கள் நடத்துகிறார்கள். அதை நீங்கள் கண்டு காணாத இருப்பீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய வருகின் போல நிற்க முடியாதபடி கடந்து போவதற்கு நீங்கள் ஒரு காரணமாக மாறிவிடும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகள் இன்று உங்களிடத்திலே பேசி கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தையின் சத்தத்தை கேளுங்கள். யோவான் ஸ்நானனை குறித்து கர்த்தர் இன்னைக்கு நமக்கு நினைப்பு ஊட்டுகிறார் என்றால் இப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம பிள்ளைகளை நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான். எத்தனை காலங்கள் நம்ம தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் நம் சத்தத்தை கேட்கும்படி ஒரு கூட்டத்தை உருவாக்குதான் தேவனுடைய நோக்கம். தேவன் நமக்கு கொடுக்கிற சத்தத்தை கேட்டு நாம் ஒரு கூட்ட ஜனத்தை தேவனுக்கென்று உருவாக்குவதற்காகத்தான் உங்களையும் என்னையும் அவர் அழைத்தார். அதுதான் இந்த வேத வார்த்தைகள் யோவான் ஸ்நானகனை குறித்து யோவானில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு ஒன்றுமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை, இப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை நீங்கள் ஏறெடுப்பீர்கள் என்றால் உங்களுக்கு முன்பாக ஒருவனும் எழும்பி நிற்பது இல்லை என்பதை தெளிவாக நான் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, யோவான் ஸ்நானகனை குறித்து இன்னும் ஒரு காரியங்கள் உண்டு. யோவான் ஸ்நானகனை குறித்து நம்ம பார்க்கிற பொழுது அவருக்கு இன்னொரு பேர், அவர் தூய்மையாக்கப்பட்டவன் என்பது பேர். எஸ்பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர். எஸ்பின் அப்படின்னா அவன் தூய்மையாக்கப்பட்டவன் என்று, அவன் மாசு இல்லாதவன், அவன் பரிசுத்தவான் என்பது பொருள். அதனால தான் அந்த பரிசுத்தத்தை கண்டுதான் ஜனங்கள் அவர் விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லும்போது ஜனங்கள் நடுங்க காரணம் இந்த எஸ்பின் என்கிற அந்த ஒரு வார்த்தை. எபிரிய மொழிகளிலே எஸ்பின், இதுக்கு நல்ல தமிழாக்கம் அப்படின்னு பண்ண தூய்மையாக்கப்பட்டவன் என்பது பொருள். தூய்மையான ஒரு மனுஷன், இவனை விட சுத்தமான ஒரு மனுஷன் யாருமே இல்லை என்பதான அருள் அப்பொருள். அதை வச்சுதான் ஒரு பரிசுத்தவான் வாராரு, ஒரு பரிசுத்தவான் வாரான்னு ஜனங்கள் பயந்து அவருடைய சத்தத்துக்கு எதிர் சத்தம் விடாமல் இருந்தார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ எஸ்போன் இதை நான் வாசிக்கும் போது என்னது ஒரு வார்த்தைகள், இது வித்தியாசமா இருக்கிற ஒரு ஜாதி மதத்தை குறிக்கிற மாதிரி இருக்கிறது நான் யோசிச்சேன். ஆனா எஸ்பின் அப்படிங்கன்னா தூய்மையாக்கப்பட்டவன் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தூய்மையாக்கப்பட்ட அந்த கூட்டத்தில அந்த யோவான் ஸ்நானகனை போல உங்களையும் என்னையும் கர்த்தர் இப்படிதான் எஸ்பின் என்று பேரிட்டு அழைக்கிறார். நீங்கள் தூய்மையாக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ஊழியங்களை தொடர்கிறவர்களும் தேவனுடைய ஊழியங்களை உருவாக்குவதற்கு தக்க பலனாக பணத்தை கொடுத்தோ அல்லது உடல் உழைப்பை கொடுத்தோ வீட்டில் ஒரு இடத்தை கொடுத்தோ நீங்கள் எந்த சூழ்நிலையில தேவனுக்கென்று ஒரு காரியத்தை நீங்கள் கையளிக்கிறீர்களோ விட்டு கொடுக்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் எல்லாம் தூய்மையாக்கப்பட்டவர்கள் என்று பொருள். தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளும், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் அது தூய்மைக்குரியதாக இருக்கிறது, அது பரிசுத்தமானதாக இருக்கிறது. தேவனாகிய கூட்டத்துக்குரியவர்களுக்கெல்லாம் கர்த்தர் ஒரே ஒரு பேரிட்டு அழைக்கிறார், நாம் தூய்மையாக்கப்பட்டவர்கள் என்று. அதனாலதான் வேதத்தில் சங்கீதத்தில் 51 சொல்லப்பட்டு இருக்கிறது, நான் ஈசோப்பினாலே என்னை கழுவி நான் தூய்மையாவேன், ஈசோப்பினாலே கழுவி அருளும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஈசோப்பினாலே நம்ம கழுவப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய பரிசுத்த வல்லமைக்காக உமக்கு நன்றி. யோவான் ஸ்நானகனை குறித்து எங்களிடத்தில் நீர் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. என்ன நோக்கத்தோடு, என்ன திட்டத்தோடு இந்த வேத வார்த்தையின் மூலமாக எங்களிடத்தில் பேசினேரோ அந்த வேத வார்த்தைகள் இந்த நாளிலே நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவர்களையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திற்கு, உம்முடைய ராஜ்யத்தை ஆண்டவரே பலப்படுத்துவதற்கும் உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வீட்டில் இருக்கிற ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் உமது ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு, உமது வருகையின் போது அவர்கள் ஆயத்தமாய் யுத்த களத்தில் நிற்பதற்காகவும் எங்கள் பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம், உமது பாதத்திற்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, எங்களை கொண்டும் எங்கள் பிள்ளைகளை கொண்டு என்ன திட்டங்களை செய்ய நீ சித்தமாய் இருக்கிறீரோ அந்த சித்தத்தை இப்பொழுது நிறைவேற்றும். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் மேலெல்லாம் உம்முடைய விசேஷித்த வல்லமையின் கரத்தை நீர் வைக்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். தடைகளை உடைத்து போடுகிறவர் எங்களுக்கு முன்பாய் கடந்து போகிறேன். எங்கள் வழிகளை ஆயத்தப்படுத்தும்படியா, கரடு முரடான வழிகளை சரி செய்யும்படியா, எங்களுக்கு
முன்பாய் கடந்து போகிறாய் என் தேவனே. எங்கள் பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை நீர் எப்படி எடுத்து பயன்படுத்த சித்தமாய் இருக்கிறீரோ அந்த சித்தத்தின்படி எங்கள் பிள்ளைகளை, சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் யாவரை எடுத்து பயன்படுத்தும். பெரியவர்கள் முதியவர்கள் யாவரை எடுத்து பயன்படுத்தும். மக்கென்று நாங்கள் எழும்புகிறோம். உம்முடைய சித்தத்தை செய்ய நாங்கள் விரும்புகிறோம் தகப்பனே. எங்கள் மேல் உமது அபிஷேகத்தை ஊற்றும் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய பிள்ளைகளை உமக்கென்று ஒப்பு கொடுக்கக்கூடிய ஆண்டவரே மனதை திடனையும் கொடுக்கும்படி கட்டளை கொடுக்கிறோம் அப்பா. இந்த வேத வார்த்தைகள் யார் யாரிடத்திலே கிரியை செய்கிறதோ அவர்கள் மேலெல்லாம் உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றும். கடைசி கால அபிஷேகத்தை ஊற்றும் ஆண்டவரே. கடைசி கால உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய, யுத்த களத்திலே நிறுத்தக்கூடிய அந்த அபிஷேகத்தை, வித்தியாசமான அபிஷேகத்தை, அந்த பரலோக அனுபவம் உடைய அந்த அபிஷேகத்தை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மேலே ஊற்றுவீராக. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் தரிசனத்தை, சொப்பனத்தை காணும்படியா அவர்கள் கண்களை திறந்தருளுவீராக. அவர்கள் சிந்தனைகள் மாசுகள் படியாதபடி, எந்த பாவங்களும் அவர்களை மேற்கொள்ளாதபடி, பாவத்துக்கு நீங்களாக்கி நீதிக்குள் பிழைக்கிற பிள்ளைகளாக அவர்களை எடுத்து பயன்படுத்தும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. வாலிபர்களை கர்த்தாவே நீர் எடுத்து பயன்படுத்தும். உம்முடைய வேத வார்த்தைகள் அவர்களை புடமிடட்டும், அவர்களை பரிசுத்தப்படுத்தட்டும் அப்பா. அவர்களை வெண்மையாக்கும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திற்கு முன்பாக உம்முடைய சத்தத்தை கேட்கக்கூடியவர்களாக, முது எக்காலத்தை கேட்கக்கூடியவர்களாக, முது ராஜ்யத்தை கட்டக்கூடியவர்களாக அவர்கள் மேல் ஒரு வித்தியாச அபிஷேகத்தை வைக்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். யார் யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்கிறார்களோ அவர்கள் மேலெல்லாம் ஒரு விசேஷித்த வல்லமை இறங்கட்டும் அப்பா. தீர்க்க தரிசன அபிஷேகம் இறங்கட்டும், சுவிசேஷ அபிஷேகம் இறங்கட்டும். மனம் திரும்புதலுக்கு வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தத்தை போல ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. உம்மை குறித்து சாட்சி இடக்கூடிய அபிஷேகம் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஆண்டவரே. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.